Let us pray. நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். Heavenly Father, want to give this moment of time into your hands. ஆண்டவரே, இந்த சமயத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறோம். Through the word of God, we pray that each and every one of us will be edified for your divine purpose. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக நோக்கத்துக்காக நாங்கள் ஒருவரும் இதன் வாயிலாக அப்பா நாங்கள் உருவாக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். And we pray in the name of Jesus, Lord, may every pastors here be strengthened through your words. இங்கே இருக்கிற ஒவ்வொரு போதகர்களும் உம்முடைய வார்த்தையின் மூலம் பலப்படுத்தப்படட்டும். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். And to walk closely with your plan, walk closely with what you have in your heart. ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தோடும் உம்முடைய இருதயத்தில் இருக்கிற நோக்கத்தோடும் இவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யும். In the mighty name of Jesus, Lord, we pray. வல்லமில்ல நாமமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். This morning, I would like to share with you something that has to do with God's plan in our life. இந்த காலவெளியில நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்களை குறித்ததான ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். We know that why we live on this world is one of the reason is not only just to be safe, but also to walk into the will of God in our life. நாம் வெறும் ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்காக மாத்திரம் நாம் உருவாக்கப்படவில்லை. தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனோடு கூட நடக்கிற ஒரு வழியில நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Some people have the wrong concept that to believe in Jesus is just to be safe and go to heaven. பலருக்கு இப்படியான தவறான அர்த்தத்தை கொண்டிருக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம், அதுக்காக தான் தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கார் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். It's not fully truth, it's partial truth. அது ஒரு முழுமையான ஒரு சத்தியம் கிடையாது. ஒரு சத்தியத்தின் ஒரு பகுதியாக தான் அப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுகிறது. They neglect the process between that. அந்த இடைப்பட்ட காலங்களிலே காணப்படுகிறதான அந்த காரியத்தை நாம் புறக்கணிக்க கூடாது. And next time when I share, I will going to drill on this topic. But today I will to talk about the word of God that has spoken to us individually. வருகிற நாட்களில் இன்னும் ஆழமாக இதை குறித்து நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு தனிப்பட்ட விதத்தில் நமக்கு கடந்து வருகிற கர்த்தருடைய வெளிப்பாட்டின் வார்த்தைகளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். For me to explain this thing, I need to borrow the life of Paul, Apostle Paul. இந்த காரியத்தை நான் இன்னும் அதிகமாக விளக்க வேண்டுமானால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்போது தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். And here says that in the word of God says that Apostle Paul received a calling from God. வேதவசனத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தேவனிடத்திலிருந்து அந்த அழைப்பை, ஊழியத்தின் அழைப்பை பெற்றதை நாம் பார்க்கிறோம். We want to start with his own explanation, okay, in book of Acts chapter 26 and verse 12 onwards. அப்போஸ்தலர் 26:12 தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பவுல் கொடுத்த விளக்கத்தை குறித்து அவர் தானே சொன்ன காரியங்களை இங்கே நாம் வேதத்தில் எழுதப்பட்டதை வாசிக்க போகிறோம். This passage has to do his own weakness and he testified towards a king. பாருங்க, இந்த வசனங்களிலே தன்னுடைய பலவீனங்களையும் அந்த ராஜாக்கு முன்பாக அவர் சாட்சியாக சொன்ன பலவிதமான காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It will be good for us to read through this passage. ஆகவே இந்த பகுதி வாசிப்பது நமக்கு மிகவும் நல்ல ஒரு காரியமாய் காணப்படும். Verse 12 says that in this connection I journey to Damascus with the authority and commission of the chief priests. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குக்கு போகும்போது, And in the midday, O king, I saw on the way a light from heaven, brighter than the sun, that some shone around me and those who journey with me. மத்தியான வேளையிலே ராஜாவே, நான் வழியிலே சூரியனோட பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்தும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். And when we have all fallen to the ground, I heard a voice saying to me in the Hebrew language, Saul, Saul, why are you persecuting me? It is hard for you to kick against the gods.
நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். So we know the story. The light from heaven and shine on them, and everyone's fall on the ground, and only இந்த ச Paul's hear the voice. பாருங்க, இந்த சம்பவம் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அங்கு வானத்திலிருந்து வெளிச்சம் வந்து வெளிப்பட்டபோது எல்லாரும் விழுந்து விட்டார்கள். ஆனால் பவுல் மாத்திரம் இங்க அந்த தேவனுடைய சத்தத்தை அங்கு கேட்கிறார். And I say, who are you, Lord? And the Lord say, I am Jesus who you are persecuting. அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. And but rise and stand upon your feet, for I have appeared to you for this purpose, to appoint you as a servant and witness to the things in which you have seen me, and to those which I will appear to you. இப்போது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கிற போகிறவைகளும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். delivering you from people and from the Gentiles to whom I am sending you. உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தினிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி, and to open their eyes so that they may turn from darkness to light and from power of Satan to God, that they may receive forgiveness of sins and a place among those who are sanctified by faith in me. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவன் இடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். Therefore, O King Agrippa, I was not disobedient to the heavenly vision. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. And but declare first to those in Damascus, then in Jerusalem, and throughout all the region of Judea, and also to the Gentiles, that they should repent and turn to God, performing deeds in keeping with their repentance. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு திரும்பி குணப்படும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். For this reason the Jews seized me in the temple and tried to kill me. இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். And to this day I had the help that comes from God. So I stand here testifying both to small and great, saying nothing but the prophet and Moses said would come to pass. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். Hallelujah. And that the Christ must suffer, and that by being first rise from dead, and he will proclaim life both to our people and to Gentiles. தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்று மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறென்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். You see, this is the explanation of Paul telling King Agrippa that why he is here standing before him. ராஜாவாகிய அகிரிப்பாவுக்கு தன்னுடைய சொந்த வார்த்தையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த விளக்கத்தை இங்கு பார்க்கிறோம். நான் ஏன் இங்கு நிற்கிறேன் என்றதான காரணத்தை அவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். He says that God has called him on the day when he was shy and fall to the ground. On the very day God has told him he will make him his as a servant and witness. எந்த நாளில் அந்த பரம தரிசனத்தின் தேவ வெளிச்சத்தையும் கண்டாரோ அதற்கு கீழ்ப்படியும் பொருட்டு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக சாட்சியாக நிற்பதற்காக இந்த காரியம் எனக்கு ஏற்படுத்தப்பட்டது என்று அகிரிப்பா ராஜாவுக்கு அவர் விளக்கத்தை கொடுக்கிறார். And also he says that he said that I never disobedient to the heavenly vision.
ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை, அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். You might think that what I try to say. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். I want to say that from the moment Paul encountered Christ, he understood the calling he had received. பாருங்க, எந்த சமயத்தில் அந்த தேவனோடு கூட முகமுகமான அந்த தரிசனத்தை ஏற்பட்டதோ, அந்த நேரத்திலே தானே அவர் தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பை அவர் புரிந்து கொண்டார். And second thing, he know that no matter how great is the cost, that Paul, he knows that he will be faithful to this heavenly calling. அந்த அழைப்புக்கு எப்படிப்பட்டதான கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் அதை குறித்து அவர் கவலைப்படாமல் தேவன் அழைத்த அந்த பரலோக அழைப்புக்கு அவர் உண்மையும் விசுவாசம் உள்ளவராய் பவுல் காணப்பட்டார். Many visions was given or prophecy was given to Paul and say that the moment he goes up to Jerusalem, he will be captivated and he will be bring to prison and he will be persecuted. எருசலேமுக்கு கடந்து போகும்போது பலவிதமான பாடங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கப்பட வேண்டும், சிறைவாசம் செய்ய வேண்டும் என்று இப்படிப்பட்டதான தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் அவர் இதற்கு முன்னவே அங்கு போவதற்கு முன்னவே அவர் பெற்றவராய் காணப்பட்டார். But nevertheless, Paul has never turned his face away from the persecution. He knows that that's the only way he can make witness before all the kings and Gentiles. ஆனாலும் கூட இவை எல்லாவற்றையும் பவுல் அறிந்திருந்தபடினாலே அந்த உபத்திரவத்தை குறித்த கவலைப்படாமல் இதன் வழியாக நான் கடந்து போக வேண்டும் என்று அவர் தெய்வ தரிசனத்தின் வார்த்தையும் பெற்றபடினாலே எல்லா புரஜாதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக தான் சாட்சியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை அறிந்தது நிமித்தம் அதை புறக்கணியாமல் அங்கு கடந்து சென்றார். To make it the other way around, says that if he is not welcome into the palace, he rather to go to the palace on a chain on his both hand and feet. பாருங்க, அவர் அரண்மனைக்குள்ளாக ஒரு விருந்தாளி போல அழைக்கப்பட்டவராய் அங்கு கடந்து போகவில்லை, சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட ஒரு கைதியாய் அங்கு அரண்மனைக்கு அவர் அழைக்கப்பட்டு விசாரணை கைதியாக கடந்து சென்றார். Because according to his plan, God's plan for Paul, that he will lead him to stand before Gentiles kings as a witness for the Lord. தேவனுடைய அழைப்பின்படி தேவன் கொடுத்த வார்த்தையின்படி அவர் புறஜாதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக தேவனை சாட்சியாக சொல்ல வேண்டும், தேவனுக்காக சாட்சியாக நிற்க வேண்டும் என்பதற்காக இப்படியாக அவர் கடந்து போக வேண்டியதாயிற்று. Paul did not stop at King Agrippa, and he decided he want to make a testimony before Caesars. அவர் பெரும் அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பாக கடந்து போய் இப்படி செய்தது மாத்திரமல்ல, அந்த சீசர் ராஜாவுக்கு முன்பாக அவர் கடந்து போய் இப்படியாக அங்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டார். So he say, I want to make appeal to King Caesars because this is the place where I should make appeal. ஆகவே நான் ராயனுக்கு நேராக முறையிடுகிறேன் சொல்லி அங்கு ராயனையில் கடந்து போகும்படி, அதாக அந்த சீசர் ராஜாவுக்கு முன்பாக கடந்து போகும்படியாக அங்கு விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். Of course, he knows that the purpose is not to win the case. The purpose is to stand before the king and make witness before the king. அங்கு நோக்கமும் திட்டம் என்னவென்றால், ஏதோ இந்த வழக்கில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதன் நோக்கமல்ல, அவர் ராஜாக்களுக்கு முன்பாக போய் தேவனை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அதுவே அங்கு காரியமாய் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்பட்டது. And he even went through the trouble, go through the danger in the sea, and almost get himself killed. அவர் இப்படியாக கடல் பிரயாணத்தில் கிட்டது ஏறத்தாழ மறிக்கும் தருவாயிலே கடந்து போக வேண்டியதான ஆபத்தான பிரயாணமாக இருந்தாலும் அதற்கூடாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு பிரயாணம் பண்ணி கடந்து போனார். But because his calling is to stand before the king, do you want to know what happened? God have to know the other way. God have to preserve him during the difficult distress moment in the sea and brought him safe to the land. என்ன நேரிட்டாலும் பரவாயில்லை, பிரயாண சேதங்கள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் சோர்வுகள் வந்தாலும் கூட பரவாயில்லை, அழைக்கப்பட்ட அழைப்பிலே தேவன் கொடுத்த வார்த்தை வெளிப்படுத்தி அங்கு போய் சாட்சியாக நிற்கப்பட வேண்டும் என்பதே அந்த நோக்கத்தை அறிந்திருந்தபடினாலே இந்த பாதைகளுக்கு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போனார். Another way to say it is, if you are in the will of God, you cannot die until you finish God's plan in your life. பாருங்க, இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்கிற வரையிலும் நீங்கள் மறிக்க மாட்டீர்கள். தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும் வரையிலும் தேவன் உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். That is so how powerful is the word of God and the plan, the will of God, that he will make all things work together
together for good so that you can accomplish His divine plan. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையும் வல்லமையாய் வெளிப்பட்டபடினாலே தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்ற வார்த்தையின்படி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தேவன் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். You see, today my message is to hold fast to the word that God has spoken to us. இன்றைக்கு என்னுடைய இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தேவன் நமக்கு பேசிய அந்த வார்த்தையை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்ளுங்கள். What I plan to bring to you is not about the promises in the Logos, but the promises in the Rhema. இது வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வேத புத்தகத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்ததான காரியங்களை தேவன் நேரடியாக நம்மோடு கூட பேசின அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து இன்றைக்கு பேச போகிறேன். You see, God's words can be general, but God's words can be specific. கர்த்தருடைய வார்த்தை பொதுவாகவும் நமக்கு கடந்து வரும், அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை குறிப்பாகவும் நமக்கு கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. So today I'm going to deal with the words that is specific for you. ஆகவே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த குறிப்பிட்ட வார்த்தையின் அந்த விளக்கங்களை குறித்து தான் ஆழமாக நான் பேச போகிறேன். But before I able to share what I'm going to share, I had to establish 12 basic truth. I would put it as a nuggets so that I won't give you scripture, but I'll just tell you something that generally we agreed with. பாருங்க, இந்த காரியத்தை நீங்கள் பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கான அடிப்படையான 12 முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மற்ற காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அது வேத வசனத்தின் அடிப்படையாக இருந்தாலும் அநேக வேத வசனங்களை இந்த 12 குறிப்பில் வாசிக்க போவதில் குறிப்பிட்ட சத்தியத்தின் காரியங்களை குறிப்பாக அங்கு தங்க கட்டிகளை போல காணப்படுகிற அந்த 12 குறிப்புகளை இப்போது நான் சொல்ல போகிறேன். So all the 12 truth is very general, everyone knows, but that is the case that I'm going to build so that you understand what I'm going to say. ஆகவே இந்த 12 சத்தியங்கள் பொதுவான எல்லாருக்கும் தெரிந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் இது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை இப்போது நான் சொல்ல போகிறேன். Okay, first one. Faith is complete trust in God's word. Amen. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையிலே முழுமையான நம்பிக்கை வைப்பது. Amen. So what is faith? Trust in God's word. ஆகவே விசுவாசம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையின் மேலே நாம் முழுமையாக நம்புவது, நம்பிக்கை வைப்பது. Faith is not emotions that you feel that you're so good, you feel that you're so strong, feel that you can do it. It's not. That's not faith. விசுவாசம் என்பது ஏதோ உள்ளுணர்வினாலே நம்முடைய உணர்ச்சிகளாலே உந்தப்பட்டு என்னால் செய்ய முடியும், நான் இதை சாதித்து விடுவேன் என்று சொல்வது அப்படிப்பட்டது விசுவாசம் அல்ல. I remember one time when we are doing healing crusades on the street in India, then all the teams come and ask me, Pastor, what do you feel when you heal the sick? Do you hear God's words? No. Do you hear a whispering from God? You feel fire, electrifying, or whatever? இப்படியாக நாங்கள் இந்திய தேசத்தில் அந்த தெருக்களில் கடந்து போய் அந்த சுகமளிக்கிற கூட்டங்களில் நடக்கும்போது என்னோடு கூட வந்த குழுவினர்கள் என்னை பார்த்தபோது அவர்கள் அந்த அந்த வந்த ஜனங்கள் அங்கு சுகமடையும் போது அப்போது நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஏதோ ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தை பெற்றீர்களா, ஏதோ ஒரு அந்த மின்சார சக்தியோ ஏதோ ஒரு வல்லமை உங்கள் மேலே கடந்து வருவதை போல அந்த உணர்ச்சிகளை நீங்கள் உணர்ந்தீர்களா என்று என்னை பார்த்து கேட்டார்கள். I say no, I feel nothing, I hear nothing, but only I believe in the word of God. அப்போது நான் அவளுக்கு சொன்னேன், நான் அப்படிப்பட்டதான உணர்ச்சிகளினாலே அங்கு உந்தப்படவில்லை, நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து சாதாரணமாக ஜெபித்தேன், அவ்வளவுதான் என்று சொன்னேன். Because faith is nothing to do with what I feel or what I hear that moment, but it's already recorded in the word of God and I believe in God. வேத வசனம் அந்த வேளையில ஏதோ எனக்கு கடந்து வந்ததல்ல, வேத வசனத்தில் இருக்கிறதான அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அங்கு அற்புதங்கள் நடந்தது என்று சொன்னேன். Second, faith is not adjusting our expectation based on our limitations. விசுவாசம் என்பது நமது அளவு வரம்புகளின் அடிப்படையில் நமது எதிர்பார்ப்புகளை சரி செய்வது அல்ல. Sometimes we try to help God by lower down the standard or the dilute the word of God. No. Faith is expecting what God has already said and not based on our limitation. பாருங்க, விசுவாசம் என்பது ஏற்கனவே தேவன் சொல்லிய வார்த்தையின் மேலே நாம் முழுமையான நம்பிக்கை விசுவாசம் வைப்பது தான். ஏதோ நம்முடைய அளவுகளை தாண்டி போவதா, அந்த அளவுகளுக்கு குறைவாக நாம் நடந்து கொள்வதா, அப்படிப்பட்டதான உணர்ச்சி பூர்வமான காரியங்களில் எழுதப்பட்ட வார்த்தையின் மேலே அங்கு விசுவாசம் வைப்பது, அதுதான் விசுவாசம்.
Number 3, faith is believing that God can accomplish the impossible. மூன்றாவது காரியம், சாத்தியமில்லாத காரியத்தை தேவன் நிறைவேற்ற முடியும் என்று நம்புவதுதான் நம்பிக்கை, விசுவாசம் என்பது. If God can only do things that is possible, that is nothing impressed, but God is specialized in accomplish something that is impossible in the eyes of God, eyes of man. அதாவது சாத்தியமுள்ள காரியங்களை மாத்திரம் தேவன் செய்து முடித்தால் அதில் எந்த ஒரு விசேஷமான காரியம் இல்லை. ஆனால் மனிதருடைய கண்களுக்கு முன்பாக எந்த காரியம் அசாத்தியமாய் காணப்படுகிறதோ அந்த அசாத்தியமான காரியத்தை நிறைவேற்றுதான் உண்மையான விசுவாசமாக இருக்கிறது. அதை தேவன் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். Number 4, faith requires clarity about God's will in the matter. நான்காவது காரியம், விசுவாசத்திற்கு அந்த விஷயத்தில் தேவனுடைய சித்தத்தை பற்றியதான தெளிவு நமக்கு தேவைப்பட வேண்டும். Meanings that faith is something that's required us to know what is God's will on these matters. விசுவாசம் என்பது அந்த குறிப்பிட்ட விஷயத்திலே, இந்த காரியத்திலே தேவனுடைய சித்தம் என்னவா இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்வதுதான் அங்கு அது விசுவாசமாக காணப்படுகிறது. That's why some reason when after we proclaim the word of God, nothing happened, because we never ask God about what is His will over that matters. ஆகவேதான் அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கித்த பிறகு எதுவும் நடக்காவிட்டால் நாம் யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே நாம் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும், அதில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நாம் போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And on this point, we will discover something called general purpose and specific purpose. இந்த காரியத்திலே ஒரு பொதுவான கர்த்தருடைய நோக்கம், இரண்டாவதாக குறிப்பிட்ட கர்த்தருடைய நோக்கம் என்று அதை நாம் பிரித்து வகையறித்து அதில் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It is not because God cannot heal or cannot provide or cannot perform, but God has a different will, different purpose on different case. ஏனென்றால் இந்த காரியத்தை தேவனால் செய்து முடிக்க முடியாது, சுகமளிக்க முடியாது, இது சாத்தியமில்லை என்று சொல்வதில்ல. அந்த விஷயத்தில் தேவனுடைய சித்தம் என்ன என்ற அந்த குறிப்புகள், சூழ்நிலை, அந்த பிரச்சனைகளுக்கு தக்கவாறு அதில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட்டு விசுவாசத்தில் கிரியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And based on that, you require us to inquire of God. ஆகவே அதன் அடிப்படையிலே தேவனுடைய சித்தத்தை அந்த வேளையிலே நாம் அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். What is your will? Let us know, Lord. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தும் என்று தேவனிடத்தில் நாம் அறிந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அவருடைய சித்தத்தை. Our life is not based on logos alone. Our life also needs rhema, because our God is alive and He speaks from in the past until now, until forever. He is a speaking God. நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கடந்த காலத்திலும் தற்காலத்திலும் வருங்காலத்திலும் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையானது எழுதப்பட்ட வேத வசனத்தின் அடிப்படையிலே மாத்திரம் அமைந்ததாய் காணப்படக்கூடாது. தேவன் நம்மிடத்திலே பேசுகிறதான நேரடியாக வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை வழிநடத்தப்படுகிறதாயும் காணப்பட வேண்டும். And therefore, faith is a journey of growth while walking with God. ஆகவே விசுவாசம் என்பது தேவனோடு கூட நடக்கும்போது அதற்கான வளர்ச்சிக்கான ஒரு பயணமாய் அது காணப்படுகிறது. Faith is never defined as getting something, the key to getting something. ஆகவே விசுவாசம் என்பது ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சாவியை போல விசுவாசத்தை நாம் செயல்படுத்தப்படக்கூடாது. But rather, Hebrew 11 always describe that faith is a journey that we receive praises or command from God. ஆகவே விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 படி தேவனோடு நடக்கும்போது இருக்கிறதான அந்த திட்டத்தின் வளர்ச்சிக்கான அந்த காரியத்தின் பயணமாய் அது காணப்படுகிறது. If you read long enough in the passage in Hebrew 11, some get what the answer, some didn't get the answer, and yet they are called people of faith. Pardon, Pastor, could you please repeat? And if you read the Hebrew 11 or the whole passage clear enough, you will see that some people received their faith while they are alive, some people didn't receive what they expected while they are alive. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் வாசிக்கும் போது ஒரு சிலர் அந்த விசுவாசத்தின் நோக்கம் அந்த காரியத்தை சரியாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு சிலராலோ அந்த பகுதியை வாசித்து முடித்தாலும் அதனுடைய விசுவாச நோக்கம் திட்டத்தை முழுவதுமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. While in that journey they walk with God, they closer to God,
and they know the will of God, they accomplish the will of God. தேவனோடு கூட நடக்கிறதான அந்த பயணத்திலே தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர்கள் இதன் வாயிலாக அறிந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கும்போது. So faith is a journey of growth. ஆகவே இந்த விசுவாசம் என்பது அந்த பயணத்திற்கான ஒரு வளர்ச்சியாய் காணப்படுகிறது. Number 6, you need to understand God's personal words to you. ஆறாவது காரியம், நீங்கள் தேவனுடைய தனிப்பட்ட வார்த்தையை உங்களுக்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். For you to walk with God, you better know what He's trying to say to you. தேவனோடு கூட நடப்பதற்கு உங்களுக்கு தேவையான காரியத்தை நீங்கள் தான் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கான காரியமா இருக்கு. ஆகவே நீங்கள் அதை கேட்டறிந்து கொள்கிறவர்களாய் தனிப்பட்ட விதத்தில் காணப்பட வேண்டும். Bible school can teach you about logos. Bible school can teach you about theology. But you personally must have a relationship and know what He's expecting on you. வேதாகம கல்லூரியிலே அந்த லோக வார்த்தை, வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார்கள். அந்த இறையியல் காரியங்களை உங்களுக்கு போதிப்பார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் உங்களோடு கூட இடைப்பட வேண்டுமானால் தேவன் பேசுகிறதான அந்த நேரடியான வார்த்தை நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Ask, you'll receive. Seek, you'll find. Knock, the door will be open for you. கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். Many people take that as asking for something. அநேகர் இந்த வசனத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள் என்றால், எதையோ நான் பெற்றுக்கொள்வதற்காக தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். More than what you need, it is you need to know the will of God. Ask, He will tell you. If you seek, you'll find a way. If you knock hard enough, all doors will open for you. ஆகவே ஏதோ ஒன்று காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவனிடத்திலே கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சத்தத்தையும் அவருடைய சித்தத்தையும் அறிந்து கொள்கிறவர்களாக நாம் கேட்கும்போது தேவன் அதை வெளிப்படுத்துவார். தட்டும்போது அவர் நமக்கு அதை பேசுவார். தேடும்போது அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசுமாறோ நம்மோடு கூட இடைப்படுவார். You really doesn't need to worry of all your provisions, because all provisions has already prepared when you are in the will of God. ஆகவே இந்த தேவைகள் எனக்கு சந்திக்கப்படுமா, தேவைகள் கொடுக்கப்படுமா என்று அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் தேவனோடு கூட நடக்கும்போது ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதான தேவைகளெல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஏனென்றால் அதற்கு நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Number 7, you need to respond to the purpose God has tailor-made for you. ஏழாவது காரியம், தேவன் உங்களுக்காக உருவாக்கிய அந்த நோக்கத்திற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். In the past, I mean many years ago, all our clothes are tailor-made, either made by your mother or made by a tailor. பாருங்க, பழைய காலத்தில் நாம் முற்காலத்தில் பார்க்கும்போது நமக்கான காரியங்களை அந்த டெய்லர் நமக்கு ஆடைகளை தைத்தரோ இல்லை என்றால் நமக்கு தாயார் நமக்கு அதை தைத்து கொடுக்கிறவராய் காணப்படுவார். You see, your mother or the tailor will measure your waist, your shoulder, and to make sure that that clothes suits you. பாருங்க, அந்த ஆடை உங்களுக்கு சரியான விதத்தில் அது ஃபிட் ஆகும்படிக்கு டெய்லரோ அந்த உங்களுடைய தாயார் அதை தைக்கும்போது உங்களுடைய இடுப்பு, தோள்பட்டை, கை கால் அளவையெல்லாம் எடுத்து சரியான விதத்தில் உங்களுக்கு பொருந்தபடி அதை தைத்து கொடுப்பார்கள். And today we only measure by size, XL, L, M, S, different sizes. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. சூழ்நிலை நம்முடைய சைஸ் XL, XXL அப்படியே நம்முடைய அந்த சைஸை பொறுத்து அதை பொருந்துகிற ஆடைகளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். You see, this is what happened to the society, happened to in the kingdom of God. We want to take other people's purpose as our purpose. பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்திலும் தேவனுடைய திட்டத்திலும் இப்படித்தான் நடக்கிறதா இருக்கிறது. மற்றவர்களுடைய நோக்கத்தை நம்முடைய நோக்கங்களாய் நாம் எடுத்துக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Do you know that your plan, the plan of your life, He's God purposely tailor-made for you? பாருங்க, தேவன் உங்களுக்கான அந்த வாழ்க்கைக்கான நோக்கத்தையும் திட்டத்தையும் எப்படி அந்த டெய்லர் பொருத்தமாய் தைத்து வைத்து கொடுக்கிறாரோ அதே போலவே அவர் தேவன் ஏற்கனவே அதை ஏற்படுத்தி வைக்கிறவராய் காணப்படுகிறார். That's why you need God's personal word for you. ஆகவேதான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கான வைத்திருக்கிறதான நோக்கத்திற்கான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டு கேட்டறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். Because that purpose is tailor-made for you.
ஏனென்றால் அந்த நோக்கம்தான் தேவன் உங்களுக்காக குறிப்பிடப்பட்டு வைத்து உருவாக்கியது நோக்கமாய் காணப்படுகிறது. When you find that words, you discover that shirt is so big, extra L, extra XL, XXL. அப்போது உங்களுடைய திட்டத்திற்கான நோக்கத்தை கண்டறியும் போது அதனுடைய அளவு ஒருவேளை எக்ஸலோ டபுள் எக்ஸலோ இல்லை எக்ஸ்ட்ரா எக்ஸல் ஆக அது இருக்குமானால் It may not suit you now, but you need to continually grow, step into and living out God's will. அப்போது அந்த காலகட்டத்திற்கு அந்த ஆடை அணிந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு பொருந்தாதாக இல்லாமல் போனாலும் நீங்கள் அந்த தேவனுடைய திட்டத்திலே வளரும்போது வருகிற காலத்திலே அது பொருந்துகிறதாய் உங்களுக்கு காணப்படும். You know, little girl always like to wear their mother's high heel. பாருங்க, எப்பவுமே இந்த சிறு பிள்ளைகள் அம்மாவுடைய அந்த செருப்பை போட்டு அந்த பெரிய ஹீல்ஸ் போட்டு நடக்கணும்னு விருப்பப்படுவார்கள். If they discover that they can wear the shoes, they wear their mother's shoes and show to everyone. You see, I can wear. You see, I'm grown up already. I can wear. பாருங்க, சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அம்மாவுடைய அந்த ஷூ போட்டு நடந்து எல்லாரும் காட்டுவாங்க, பாருங்க என்னால் இது போட முடியுது, நடக்க முடியுது, அணிந்து கொள்ள முடிகிறது என்று எல்லாருக்கும் காட்டுவார்கள். We all need to grow into God's plan. God's plan is always great, bigger than us now compared to our present situation. தற்காலத்தை காட்டிலும் தேவனுடைய திட்டம் எப்போதுமே அது பெரிதான மாபெரும் அளவில் காணப்படுகிறதா இருக்கிறது. நாம் எல்லாரும் அந்த தேவனுடைய திட்டத்தில் நடக்கிறவர்களாகவும் அதில் பொருந்துகிறவர்களாகவும் நம்முடைய வளர்ச்சி காணப்பட வேண்டும். Continually growth is part of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையின் இந்த பிரயாணம் என்பது தொடர்ச்சியாக நாம் வளர்ச்சியை தேவனுடைய சித்தத்தில் திட்டத்திலே வளர்ச்சி அடைகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Then number 9, God's will always center on God's kingdom's plan. ஒன்பதாவதாக தேவனுடைய விருப்பம் எப்போதுமே அவருடைய ராஜ்யத்தின் திட்டத்தை மையமாக கொண்டுள்ளதாக தான் காணப்படும். If you don't have God's kingdom plan, then you cannot align with that plan. நீங்கள் தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்கான திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் அந்த திட்டத்தோடு உங்களால் ஒருங்கிணைந்து நடக்க முடியாது. You are not doing a separate project that has nothing to do with kingdom of God. என்னுடைய ராஜ்யத்தை விட்டு நான் ஏதோ ஒரு தனிப்பட்ட ப்ராஜெக்டை செய்கிறேன் என்பதை போல நீங்கள் காரியத்தை செய்தால் அதில் எந்தவித உபயோகமும் காணப்படாது. By saying that, we are making a turn that God's will or God's rhema will never contradict to His logos, and God's will will never contradict with His word. பாருங்க, இதை செய்யும்போது எப்போதுமே இந்த லோகோ வார்த்தைக்கும் தேவனால் வெளிப்படுத்தப்படுகிறதான வார்த்தைக்கும் எப்போதும் எந்த விதமான முரண்பாடும் ஏற்படாது. தேவனுடைய திட்டங்களும் காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய வார்த்தையின் மூலமாக அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். Meanings that He will never contradict with His words. அதற்கான அர்த்தம் என்னவென்றால் தம்முடைய வார்த்தைக்கு முரண்பாடாக தேவன் எப்போதுமே காரியத்தை செய்கிறவராக இருப்பதில்லை. And His will lead us into His glorious plan. தேவனுடைய சித்தம் எப்போதுமே நம்மை அவருடைய மகிமையான திட்டத்திற்கு தான் அழைத்து செல்கிறதாய் காணப்படும். So following God's plans is stepping a step after steps into God's glory. தேவனுடைய திட்டத்தை எப்போதுமே நாம் பின்பற்றி நடக்கும்போது அது அந்த மகிமையான திட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறதாய் காணப்படுகிறது. Then the last one is God's personal plan for us is always aligned with His kingdom's will. கடைசியாக இது நமக்கான தேவனுடைய தனிப்பட்ட விருப்பம் எப்போதுமே அவருடைய ராஜ்யத்தின் விருப்பத்துடன் ஒத்துப்போகிறது. The train of your personal will, personal plan will never clash with the plan of God's kingdom. பாருங்க, நம்முடைய தனிப்பட்டதான அந்த திட்டம் எப்போதுமே தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்திற்கு எதிராக அது முரண்பாடாக இருக்கக்கூடாது. So after saying all these things, I would really want to say something about our faith today. இதெல்லாம் நான் சொல்லிய பிறகு இன்றைக்கு அந்த விசுவாசத்தின் காரியத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். You know, sometimes when we talk about faith is like with your faith you can get something from God. பாருங்க, விசுவாசம் என்று நாம் பேசும்போது சொல்லும்போது எதுன்னு நினைக்கிறோம் என்றால் தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு பெற்றுக்கொள்ளுகிற காரியம் தான் விசுவாசம் என்று நினைக்கிறோம். Yes, but it's just a partial truth. I would say that this is the first light bulb in the picture.
பாருங்க இது தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு பெற்றுக்கொள்வதுதான் விசுவாசம் என்பது ஒரு அந்த சத்தியத்தின் ஒரு பகுதியாக தான் காணப்படுகிறது. இந்த Ma- வரைபடத்திலே காணப்படுகிறதான அந்த பல்பிலே அந்த முதல் பகுதி போல தான் அது காணப்படுகிறது. Many people come to pastor says, God, pastor, pray for me. I want to get this, I want to get that, I need this help, I need that help. And after you pray, God answer the prayer. They say hallelujah. பாருங்க அநேகர் பாஸ்டர் கிட்ட வந்து ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு இதுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அந்த பதில் கிடைக்கிறது உடனே விசுவாசிகள் அல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். But that is just the first one. ஆனால் இது எப்படி இருக்குதுன்னா அந்த முதலாவது காணப்படுகிறதான அந்த பல்ப் விளக்கை போலதான் அது காணப்படுகிறது. Now someone say, oh, I want to walk into God's personal will or plan in my life, so I seek, and God say that, oh, go for full-time ministry, so I went for full-time ministry. அநேகர் எப்படி சொல்வார்கள், நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபித்தேன், அப்போது தேவனை தம்முடைய சித்தத்தை வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினால் நீ முழு நேர ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று. ஆகவே தான் நான் இந்த முழு நேரத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்தேன் என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். Maybe God say you do business, maybe God say this person you become an accountant, maybe God say to another person you become doctor. ஒரு சிலருக்கு ஆண்டவர் நீ வியாபாரம் செய், நீ டாக்டரா மாறு, நீ இந்த அக்கௌண்டண்டா மாறு, இது தனிப்பட்ட நபருக்கு அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி வித்தியாசமான விதத்தில் தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். Totally fine if you are not a pastor, it's totally fine. பாருங்க நீங்கள் முழுமையான ஊழியக்காரர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. Because that is God's tailor-make for you. ஏனென்றால் தேவன் உங்களுக்காக உருவாக்கினதான அந்த நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும். So regardless you are a doctor, you are pastors, you are responding to God's personal will. பாருங்க நீங்க டாக்டரோ போதகரோ யாரா இருந்தாலும் கூட தேவனுடைய தனிப்பட்ட சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செயல்படுத்த ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். But many people stop there. ஆனால் அநேகர் அங்கே நிறுத்தி விடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Because they couldn't find God's personal will in their life and God's will for the kingdom. பாருங்க தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தனிப்பட்ட சித்தத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதே விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கான திட்டத்தையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. Maybe much easier for a pastor says, I'm serving the kingdom of God. பாருங்க ஒருவேளை போதர்களுக்கு நான் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வது ஒரு எளிதான விஷயமாக காணப்பட்டாலும் கூட. But I don't think so. ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. Because I see that some people, I mean, even though they are pastor, they are building their own kingdom, they are building their own empire in their little church. பாருங்க அநேகர் போதகர்களாய் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட தங்களுடைய சொந்த ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் தான் காணப்படுகிறார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த சின்ன ஊழியத்திலோ சபையிலோ இப்படி தங்களுடைய சொந்த அந்த ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் அநேக ஊழியர்கள் காணப்படுகிறார்கள். Being a pastor, you are not exempted from become a very selfish or self-centered person. பாருங்க போதர்களாய் இருக்கிறதான நீங்களும் நானும் கூட நாம் தனிப்பட்ட சுயநலவாதிகளாய் நாம் அந்த சுயநல வட்டத்திற்குள்ளாக இருக்கக்கூடாது. Then about accountant, how about doctors? They can earn a lot of money, praise the Lord. They can give of big offering, praise the Lord. ஒரு சில டாக்டரா இருக்கலாம், அவர்கள் தங்களுக்கு வருகிற வருமானத்திலிருந்து பெரிய பகுதியை கர்த்தருக்கு அன்பின் காணிக்கை கொடுக்கிறவர்களா இருக்கலாம். But God has a greater plan. As a doctor, as accountants, God want to use you a very different way to reach up a very different group of people. So are you in the will of God? நீங்கள் டாக்டரா இருக்கலாம், அக்கௌண்டண்டா இருக்கலாம், யாராக இருந்தாலும் தேவன் பெருத்த அளவிலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பெருத்த அளவிலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் காரியம் என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறீர்களா, அதிலிருந்து செயல்படுகிறீர்களா என்றுதான் காரியம். So it means that every one of us, we're supposed to light out all these 3 light bulbs. பாருங்க இதில் காரியம் என்னவென்றால் நாம் எல்லாரும் இந்த 3 விதமான இந்த பல்புகள் இருக்குது, அதையெல்லாம் ஒரு புறமாக நாம் வைத்து விடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். First, we must have faith in God. முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Second, we must have faith to walk in God's will in our life. இரண்டாவதாக அந்த விசுவாச பிரயாணத்திலே தேவனோடு கூட நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Number 3, we must have faith that we want to be part of God's kingdom plan.
மூன்றாவதாக அந்த விசுவாசத்திலே நாம் தேவனுடைய திட்டத்திலே இணைந்து செயல்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So, three things you need to believe. First, I need to believe that God's personal plan or personal will for us is part of His plan to fulfill the purpose of His kingdom. முதலாவது காரியம், நமக்கான தேவனுடைய தனிப்பட்ட விருப்பம் அவருடைய ராஜ்யத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான அவரது திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்பதை நாம் விசுவாசித்து நம்ப வேண்டும். Bring people to save and go heaven is very good. பாருங்க, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அவர்களுக்கு பரலோகத்திற்கு கடந்து போக வேண்டும் என்ற காரியத்தை நடப்பிப்பது மிக நல்ல காரியம்தான். But it will be better to let them get saved and to start to walk in their godly plan for God has for them. ஆனால் அதை காட்டிலும் ஒரு நன்மையான காரியம் என்னவென்றால், அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்திலும் திட்டத்திலும் நடக்கிறவர்களாய் அவர்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அது மிகவும் நன்மையான காரியம். So fulfill second thing. So when I'm fulfilling God's personal will in my life or fulfilling God's personal will for us is also part of fulfilling His kingdom plan. பாருங்க, நமக்கான தேவனுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றுவது அவருடைய ராஜ்யத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதின் ஒரு பகுதியாக அது காணப்படுகிறது. When I become a pastor, when I move up prophetically or apostleship, and I'm fulfilling my personal will of God in me, but at the same time I'm fulfilling God's kingdom's plan. ஆமென். நான் தனிப்பட்ட விதத்தில் ஒரு போதகராய் தீர்க்கதரிசியா தேவனுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுது. அது என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட நோக்கமாய் தேவன் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் செயல்படுத்துகிறதாக காணப்படுகிறது. It will be very convenient and reasonable for me to focus in China because I can speak Chinese and I'm a Chinese. ஏனென்றால் நான் ஒரு சீனராக இருக்கிறபடினாலே சீன மொழியில் பேசி இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு சீன தேசத்தில் எனக்கு மிக எளிமையான காரியமாக இது காணப்படுகிறது. But as if I put more effort in India than in China. ஆனால் நான் அந்த அதிகமான பிரயாசத்தை சைனாவை காட்டிலும் இந்தியாவிலே நான் செலுத்துகிறவனா இருக்கிறபடினால், You see, God has a special plan and are fulfilling that His kingdom plan. ஏனென்றால் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விசேஷமான திட்டமாக இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட அந்த விசேஷ திட்டத்தை நான் செயல்படுத்துகிறவனாய் காணப்படுகிறேன். And the more we understand God's personal will for us, the better we can fulfill His purpose in creating and calling us. பாருங்கள், நமக்கான தேவனுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக சிறப்பாக நம்மை படைத்து அழைப்பதில் அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும். Why God called us and why God created us? ஏன் தேவன் நம்மை அழைத்தார், ஏன் தேவன் நம்மை உருவாக்கினார் என்றால், the answer is lie in your personal word of God has given to you. அதில் அதற்கான பதில் என்னவென்றால், தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் உங்களுக்கான கொடுத்த அந்த வார்த்தை நீங்கள் நிறைவேற்றும் என்பதற்காகவே. You see, I use another way to explain the very familiar verse in Matthew chapter 6 verse 33. பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் பிரசித்தி பெற்றதான இந்த மத்தேயு 6:33 வசனத்தின் அடிப்படையில் இந்த காரியத்தை இன்னுமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லி விளக்கப் போகிறேன். God says, first seek the kingdom of God. அங்க தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று. What is kingdom of God? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? We might always think about Rajya, God's kingdom come like a building coming down. அநேக நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்றால் ஒரு பெரிய மகிமையான அந்த கட்டிடம் இறங்கி வருகிறதை தான் நம்முடைய மனதில் நாம் நினைக்கிறோம். Actually, to make it very simple, it is God's plan. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய திட்டத்தை குறிக்கிறதா இருக்கிறது. Then second thing is His righteousness. இரண்டாவது அவருடைய நீதி என்று சொல்லும்போது, righteousness is a standard. Righteousness is not something that we can hold on. பாருங்க, அந்த நீதி என்பது நம்மாலே நாம் பற்றி கொள்ளக்கூடிய காரியம் இல்லை, அது தேவனுடைய ஒரு நிலைப்பாடா அது காணப்படுகிறது. Some people want to do God's things according to human standard or low standard or worldly standard.
அநேக நேரத்துல தேவனுடைய அந்த ராஜ்யத்திற்கான திட்டத்தை மனித நிலைப்பாட்டின்படியும், மனிதனுடைய அந்த தாழ்மையான காரியத்தின்படியும், அந்த தாழ்மையான அந்த கீழான நோக்கத்தோடு கூட நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அப்படி நினைக்கிறார்கள். Some people even say that a little lie or deception is all right as long the result is good. We call it the outcome justify the mean. That is totally wrong. பாருங்க, அநேக நேரத்துல இந்த ஊழியம் நிறைவேற்றப்பட்டு அதில வெற்றி அடைந்தால் போதும். அதுல ஒரு சின்ன சின்ன பொய் சொல்லிக்கலாம், சின்ன சின்ன வஞ்சகத்தன்மை இருக்கலாம். அதனால பிரச்சனை இல்ல. காரியம் என்ன நல்லா செய்து முடிக்கப்பட வேண்டும். நல்லா வெற்றியா முடிஞ்சுதா கதை. அது போதும் என்று அப்படி நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. And you should never use any darkness or any corruptions to accomplish God's will. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே எந்த விதமான இருளோ மற்ற விதமான கலப்பட காரியங்களோ கலந்திருக்க கூடாது. Or to make it very simple, do God's will according to God's standards, and all things were added to you. ஆகவே தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது, தேவனுடைய நிலைப்பாட்டு எதிர்பார்த்த அளவின்படி நாம் நிறைவேற்றும் போது எல்லாமே நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும், கொடுக்கப்படும். Even though it's slower, even though it looks like a lot of hindrance, but all grace were given to you. ஆனால் அது பார்க்கும்போது மிகவும் தாழ்மையான விதத்திலோ கீழ்மட்டத்திலோ காணப்பட்டாலும், சிறிதான விஷயமா இருந்தாலும், நீங்கள் அதை நிறைவேற்றி செய்து முடிக்கும்படிக்கு உங்களுக்கு தேவனுடைய கிருபை அதிலே கொடுக்கப்படும். So now I want to elaborate more about God's personal will for us. இப்போது இந்த வேளையிலே நமக்காக தேவன் வைத்திருக்கிறதான அந்த தனிப்பட்ட சித்தத்தின் காரியத்தை குறித்து இன்னும் ஆழமாக நான் விளக்கப் போகிறேன். We will start with this one. The channel through which the Holy Spirit speaks to us. இதன் வாயிலாக நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் பேசுகிறதான அந்த வழிமுறைகளை, விதங்களை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். One day, probably we're going to touch more on prophetic. Then we'll talk about many channel. Maybe it's vision, dreams, or whatever. But it can separate very easily by two things. பாருங்க, ஒரு விதத்தில் வேத வசனத்தின் மூலமாக வரலாம், அல்லது வெளிப்பாட்டு தீர்க்க தரிசனங்கள், இப்படி பலவிதமான காரியங்கள் மூலமாக தேவன் பேசலாம், ஆவியானவர் வெளிப்படுத்தலாம். ஆனால் அது 2 காரியத்தின் மூலம் இன்றைக்கு நாம் வகையறுக்க போகிறோம். It's either the Logos, the written word of God, or Rhema, the revealed word of God. முதலாவது இது எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையாக அந்த லோகோ வார்த்தை வேத புத்தகமாக இருக்கலாம். 2வதாக அது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இந்த ரேமா வார்த்தையாகவும் காணப்படலாம். I won't touch very much on Logos because I know everyone is very familiar with Logos. பாருங்க, இந்த லோகோ வார்த்தையாகிய இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே அதை குறித்த அதிகமான விளக்கங்களை நான் கொடுக்க போவதில்லை. But I want to talk about Rhema, the inspired word of God. ஆனால் இன்றைக்கு இந்த ரேமா வார்த்தையின் காரியத்தை குறித்து ஆழமாக நான் பேச போகிறேன். தேவனால ஏவப்பட்டு வருகிறதான அந்த வெளிப்பாட்டின் வார்த்தையாக இருக்கிறது தான் ரேமா வார்த்தை. If we examine the word of God clear enough, we will realize that not every rhema can be classified as a prophecy, but most of the rhema can be considered as the God's personal words. பாருங்க, தேவனால கொடுக்கப்பட்டதான ஒவ்வொரு ரோமா அந்த வார்த்தையும் அதை நாம் ஆராய்ந்து அறிந்து நன்றாக பார்க்கும்போது அது தீர்க்க தரிசனமாக நாம் வகைப்படுத்த முடியாது. ஆனால் பெரும்பாலான அந்த ரேமா வார்த்தையை தேவனாலே கொடுக்கப்பட்ட நமக்கு அந்த வெளிப்பாட்டின் தனிப்பட்ட வார்த்தையாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Let me explain to you. Someone pray for you. இப்படியாக சொல்லி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒருவர் யாரோ உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Even when God speaks to you, தேவன் உங்களோடு கூட அந்த வேளையில பேசினாலும் கூட, not necessary is prophecy. அது ஒரு தீர்க்க தரிசனமாக நீங்கள் கருதக்கூடாது. அது தீர்க்க தரிசனமா இருக்காது. But many times it comes as a words of wisdom or words of knowledge. அது அந்த நேரத்திலே நமக்கு தேவனாலே கொடுக்கப்படுகிறதான ஞானத்தின் வசனங்களாகவும் தேவனாலே கொடுக்கப்பட்டதான அந்த அறிவின் வார்த்தைகளாகவும் அது காணப்படுகிறது. It serves as a guardian of God. You have to respond. You have to do it. You have to think about it, understand it, and respond accordingly.
ஆகவே அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக தெளிவாய் அறிந்து புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். என்னவென்றால் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறதுனா அந்த காலகட்டத்திற்குரிய தேவனுடைய வார்த்தை அது காணப்படுகிறது. I give you a very simple, straightforward example. If let's say there's a warning from someone from God to you, உதாரணத்துக்கு எளிமையாக சொல்ல வேண்டுமானால் யார் மூலமாகவோ தேவன் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். don't regard as a prophecy. You have to regard as warning. It's a guidance from God. Respond it, and the disasters will never come to you. ஆகவே நீங்கள் அதை ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான எச்சரிப்பின் வார்த்தையாக எடுத்துக்கொண்டு அதன்படி நீங்கள் வழி நடத்தும் போது அந்த அழிவிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஆகவே உடனே அந்த வார்த்தைக்கு நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, there's a priest in the book of Samuel. The very first priest is called Eli. பாருங்க அந்த முதலாவது அந்த ஆசாரியனை குறித்து பார்க்கிறோம். அந்த சாமுவேலுடைய புத்தகத்தில் வாசிக்கும்போது ஏலியை குறித்து அங்க நான் வாசிக்கிறோம். Yes. Then this Eli, they are men of God, prophesy to him. I would say that give warning to him, and God give a second warning through little Samuel to him, and he never respond accordingly. பாருங்க ஏலிக்கு அங்க கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக சாமுவேல் மூலமாக தேவன் அங்கு தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் கூட ஏலி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையிலே அவர் செயல்படுத்தவில்லை. அதற்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. Instead, he took it wrongly. He said, "Since this is the will of God, let it be." அவர் அதை இப்படியாக எடுத்துக்கொண்டு தேவனுடைய சித்தமா இருந்தால் அது நடக்கட்டும் என்று அப்படி அவர் பதில் சொல்லுகிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். He took it all wrong. You know why? Actually, God want him to repent, help his son, or even turn his son away from sin. பாருங்க அந்த விஷயத்தில் தேவன் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவருடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அப்படியான எச்சரிப்பின் வார்த்தையா கொடுக்கிறார். அதை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள். And here I would say that God's personal word is that which God has spoken to an individual. இங்கு அங்கு தேவனால கொடுக்கப்பட்டுகிறதான அந்த வார்த்தை தனிப்பட்ட நபருக்காக கொடுக்கப்படுகிறதான தேவனுடைய வார்த்தையாக காணப்படுகிறது. And that word can deliver by man, or you can hear it directly, but it's by the Holy Spirit consistent with the scripture, the logos. பாருங்க அந்த வார்த்தை உங்களுக்கு நேரடியாக கொடுக்கப்படலாம், யார் மூலமாகவும் தேவன் பேசலாம். ஆனால் அது வேத வசனத்துக்கு ஒத்துப்பட்ட அந்த வார்த்தையாக தான் அந்த வார்த்தைகள் காணப்படும். It can be a promise, promises, a blessing, a word of comfort, or exaltations, or even a rebuke. பாருங்க அந்த வசனம் அந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையா இருக்கலாம், இல்ல அது ஏதோ ஒரு காரியத்தை அறிவுறுத்துகிற ஒரு அறிவுரையாகவோ கடிந்து கொள்ளுகிற வார்த்தையாகவோ ஆசீர்வாதமான வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தைகளாகவும் அது காணப்படலாம். You see, that depends on your situation. God will always give a timely word to you. பாருங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு தேவன் அந்த சமயத்திற்கு தக்கதான வார்த்தைகளை அந்த நேரடியாக தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். So that is we call it that's God's personal word for you. அதைத்தான் தேவன் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற தனிப்பட்ட வார்த்தை காணப்படுகிறது என்று அப்படி நாம் அதை அழைக்கிறோம். And the purpose of that words is an invitation from God for us to align with him. பாருங்க தேவனிடத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்படுவதுதான் அந்த தனிப்பட்ட வார்த்தையானது தேவனிடத்திலிருந்து வரும் அந்த தனிப்பட்ட வார்த்தை அவருடைய திட்டத்துடன் ஒரு சீரமைப்பை செய்ய நமக்கு ஒரு அழைப்பாக கொடுக்கப்படுகிற வார்த்தையாக கருதப்படுகிறது. So it is an invitation. When God gives you words, he say, "Come align with me. Stay tuned with me. Fine tune with me so that you know what's my will in your life." ஆகவே தேவன் கொடுக்கிறதான அந்த அழைப்பு எதை குறிக்கிறது என்றால் என்னோடு கூட நீ ஒருங்கிணைந்து நட, சீரமைந்து நட, அப்போது நீ என்னுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அழைப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார், அவரோடு கூட இணைந்து நடக்கும்படி. You see, but let us understand that words is not to serve your personal agenda. பாருங்க அப்படி கொடுக்கப்படுகிறதான வார்த்தை உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு அந்த வார்த்தைகள் அப்போது கொடுக்கப்படவில்லை. Some people come to me and say, give me a word concerning my husband, give me a word concerning my mother, give me a word consider my company.
அநேகரிடத்துல வந்து, ஐயா என்னுடைய கணவனை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க. என்னோட கம்பெனி குறித்து ஏதாவது தேவ வார்த்தை இருக்கிறதா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தேவனுடைய ஏதாவது வார்த்தை இருக்கிறதான்னு சொல்லுங்கள் என்று என்னை அப்படி கேட்பார்கள். Sometimes the priority in that very moment is not about your husband or your company. God has His plan, so let it be. Let God direct the persons into God's kingdom's agenda. பாருங்க, அந்த நேரத்துல அது ஏதோ ஒரு கணவனுக்கோ, ஒரு கம்பெனிக்கான விஷயமா, மற்ற காரியங்களுக்காகவோ கொடுக்கப்படுகிறதான வார்த்தையா காணப்படாமல், உங்களுடைய அந்த தனிப்பட்ட விஷயத்திலே, தனிப்பட்ட காரியத்திலே தேவன் வழி நடத்துகிறதான அந்த காரியமாய் அது காணப்படும். So I really want to say that, that personal word is not serve your personal agenda, it's serve God's agenda. பாருங்க, தனிப்பட்ட விதத்துல கடந்து வருகிறதான அந்த வார்த்தையானது உங்களுடைய சொந்த வழிமுறைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அதில் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று உங்களுக்காக கொடுக்கப்படுகிறதான வார்த்தை அது காணப்படுகிறது. But let us have some agreement over this issue that as long as it is the word of God, it carries authority and requires us to have accountability. பாருங்க, இந்த காரியத்திலே நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறவர்களாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது என்னவென்றால், அந்த வார்த்தையானது அதிகாரமுள்ளதாயும் பொறுப்புள்ளதாயும் அது நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தையா தேவனிடத்திலிருந்து வருகிறதாய் காணப்படுகிறது. For example, like the Logos, God asks us to be holy. So we are being whole accountability to be holy because God has said this word. தேவன் இந்த வார்த்தை, இந்த லோக வார்த்தையின் மூலமாக சொல்லியிருக்கார், நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று. ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அது நம்முடைய பொறுப்பாய் காணப்படுகிறது. But many times when we come to Rhema, we always have that doubts or uncertainty, say maybe yes, maybe wrong, so maybe I don't have to do it according to what He say. ஆனால் தேவனாலே கொடுக்கப்படுகிறதான அந்த நேரடியாக வருகிறதான அந்த வெளிப்பாட்டின் வார்த்தையாக ரேமா வார்த்தை நம்ம இடத்துல வரும்போது, ஒருவேளை இதை செஞ்சா செய்யலாம், விட்டாலும் விட்டு விடலாம், அதை நாம் அப்படிதான் அந்த ரேமா வார்த்தையை எடுத்துக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். But our job is to make clear this rhema is accurate. ஆனால் நம்முடைய வேலை என்னவென்றால், இந்த ரேமா வார்த்தையானது மிகவும் கூர்மையாகவும், அதாவது தெளிவாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழிநடத்தில் வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Once we know it's truly from God and is accurate, and He carries the authority for us to have accountability for what He has said to us. இது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான வார்த்தையா இருக்கும்போது, அதை நிறைவேற்றவும் அதற்கான காரியத்தை செய்து முடிக்க வேண்டியதான அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். I am the product of this accountability. Therefore, I am able to stand outside of my church and launch into worldwide mission. ஆகவேதான் இந்த அதிகாரமும் பொறுப்புணர்வும் எனக்கு கொடுக்கப்பட்டபடினால, இப்படிப்பட்டதான பெரியான ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கான அந்த கணக்கு ஒப்புவிக்கிறதான பொறுப்பை தேவனுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். If let's say I'm still in the stage of maybe God, maybe it's not God, so I don't have to be serious with what He said, I won't be here. பாருங்க, ஒருவேளை எனக்கு வந்து அந்த வார்த்தை ஒருவேளை தேவனிடத்தில் வந்ததோ இல்லை, எனக்கான கொடுக்கப்பட்ட வார்த்தையோ என்று அதற்கான தெளிவும் புரிந்து கொள்ளுதலும் இல்லாவிட்டால் நான் இந்த நிலைமைக்கு வந்து நான் இங்கே இருந்திருக்க முடியாது. So again, let us move our faith from our personal will of God and to the plan of God's kingdom. பாருங்க, இப்போது நம்முடைய தனிப்பட்ட அந்த திட்டத்திலிருந்து நாம் விலகி தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்திற்கு விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். The remaining time I want to do it very fast. How should we do? பாருங்க, இதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதான காரியத்தை குறித்து மிக துரிதமாக சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். Luke 14 verse 27 and 28 actually has to do with we need to carry our cross. பாருங்க, லூக்கா 14:27-28 வாசிக்கிறோம். நம்முடைய சிலுவை நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்று அங்க வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. But there's one special word. He says first sit down. அங்கு முதல் குறிப்பிட்ட ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும். முதலாவது அமர்ந்திருந்து உட்கார்ந்து. It says first sit down and count the cost.
அதாவது முதலாவது உட்கார்ந்து அதற்கான எவ்வளவு செலவு ஆகும் என்று குறித்து அதை குறித்து சிந்தித்து ஆலோசிக்க வேண்டும். I would say that many Christians never take these steps, so therefore they are very confused. They are not able to move forward. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் போய்விடுவதன் நிமித்தமாக அவர்களாலே முன்னேற முடியாமல் போய்விடுகிறது. I try to say that every Christians, we must first sit down and consider the price to pay to follow Jesus Christ. ஆகவே முதலாவது நாம் அமர்ந்து சிந்தித்து கணக்கு ஒப்பிக்கிறவர்களாக இருந்து சிலுவை சுமந்து கொண்டு செல்வதற்கு நான் பாத்திரனா இருக்கிறேனா, அதற்கான கிரயத்தை செலுத்த ஆயத்தமா இருக்கிறேனா என்று யோசித்து நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். We need to be clear about God's plan in that matters. ஆகவே அந்த விஷயத்தில் தேவனுடைய திட்டத்தை குறித்து தான் அந்த தெளிவான நோக்கத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So therefore, first thing, nowadays I train my members. I tell them, whenever God say to you, take up your phone or take down paper, write it down. ஆகவே முதலாவது காரியம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். என்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் விசுவாசிகள் நான் சொல்லுகிற காரியம், தேவன் உங்களுக்கு சொல்லுகிற அந்த காரியத்தை உடனே ஒரு காகிதத்திலோ மொபைலோ நீங்கள் அதை எழுதி பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். I have a friend. Every year when he will pray, he spend time pray. What's your will for me in this coming year? எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் தேவனாண்டையில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த வருஷத்திற்கான உங்களுடைய திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதான அந்த வேலையிலே. And my friend is a lady pastor, apostle, prophetic person, and he even seek help for other prophets to pray for her to find the will of God. அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் தேவனுடைய ஊழியராக இருந்தாலும் மற்ற தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அவர் கேட்டுக்கொள்வார். She'll write down, she'll fine tune, make the words easy to understand into point form. அந்த சகோதரி ஆகிய அந்த ஊழியக்காரர் இப்படியாக தேவன் சொல்கிற வார்த்தையை குறிப்பெடுத்து ஒவ்வொன்றாக அவர் எழுதி வைத்துக் கொள்கிறவராக காணப்படுவார். You make many pieces, some in the Bible, and one will stick at the refrigerator. ஆகவே தேவன் கொடுத்த அந்த வாக்கியத்தை அந்த பைபிளில் ஒன்று எழுதி ஒட்டி வைத்துக் கொள்வார், இன்னொன்று அதை எழுதி அந்த ஃப்ரிட்ஜில் அவர் எழுதி ஒட்டி வைத்து விடுவார். So every morning before he going to open the fridge to make her breakfast, she will saw that very piece of paper and she will make declarations that this is the will of God and I'm going to walk into it. ஆகவே அந்த சகோதரி காலை உணவை ஆயத்தப்படுத்துவதற்காக ஃப்ரிட்ஜை திறந்து அந்த சாமான்களை எடுப்பதற்கு முன்பாக அந்த ஒட்ட வைத்த வார்த்தை பார்த்து வாசித்து, இது தேவனாலே எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லி அதை விசுவாசத்தை அறிக்கை செய்து, இதை நான் செய்ய போகிறேன், தேவனுடைய திட்டத்தின்படி செய்ய போகிறேன் என்று அப்படி சொல்லி செய்கிறவர்களாய் அவர் எழுதி வைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். If you don't write down, you're going to repeat 2024. What you do, you have been done in 2025. If you write it down, what's the will of God in your life, 2025 will be a year of breakthrough for you. பாருங்க, 2025 ஆண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலையின் ஆண்டாக காணப்பட வேண்டுமானால் நீங்கள் எழுதி வைக்கிறவர்களாய் தேவனிடத்திலிருந்து வருகிறதான அந்த வெளிப்பாட்டின் வார்த்தைகளை எழுதி வைத்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் 2024 எதை செய்தீர்களோ அதை தான் நீங்கள் 2024 திரும்ப அதையே செய்கிறவர்களாக இருப்பீர்கள். If you write down 7 things will happen to you, without you realize it's going to happen to you. வாங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த 7 வார்த்தைகள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளும்போது நீங்கள் உணராமலே அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். First thing, your brain will take it very serious. The moment you write down, your brain will start to think about it. பாருங்க, இந்த விஷயங்களை நாம் எழுதி வைத்துக் கொள்ளும் போது ஏற்படுகிறதான நன்மைகள் 7 காரியங்களாக இருக்கிறது. அது முதலாவது, அது மூளையிலே உண்மையிலே உங்களுக்கு அது தீவிரமாக எடுத்து செல்லுகிற காரியமாக, அது உங்களுக்கு உபயோகமூட்டுகிற காரியமாய் காணப்படும். If you write down your works yesterday night, the moment you wake up in the morning, you already have the solution. You know why? Because your subconscious has already been working on that matters. பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து அந்த ராத்திரியிலே நீங்கள் எழுதி வைத்து விட்டு படுத்து காலையில் எழும்பும் போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு உள்ளான அந்த உணர்விலே அதன் காரியத்திற்கான தீர்வுகளை நீங்கள் ஆலோசித்து கண்டிருக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள்.
Number two, you can free your mind. The moment you write down, you can step away a while without the possibility of the thoughts being getting lost. பாருங்க, நீங்கள் அங்கு எழுதி வைப்பதன் மூலமாக அந்த சிந்தனையிலிருந்து அது தொலைந்து மறந்து போகாமல் இருக்கும்படிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த காரியத்தை எழுதி வைத்து விடும்போது அது அப்படியே நினைவில் இருக்கும். அதை வைத்து அப்படியே வைத்துவிட்டு நாம் மற்ற காரியத்தை செய்கிறவர்களாய் காணப்படலாம். I have so many departments, so many ministry handled by myself in the same time, but I write it down on the different pieces, A4 size pieces of paper, so I can always free my mind, do other things, and knowing that I wouldn't miss that items. பாருங்க, எப்போதுமே நான் பலவிதமான ஊழியங்களும், பலவிதமான பகுதிகளிலும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறபடியினாலே, நான் ஒரு A4 பேப்பர்ல எல்லாவற்றையும் எழுதி வைத்து விடுவேன். ஆகவே நான் அந்த காரியத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் மறக்காமல் செய்வதற்கு அது எனக்கு ஏதுவா இருக்கிறது. அதே வேளையில மற்ற காரியங்களையும் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவா இருக்கிறது. ஏனென்றால் அதை எழுதி வைத்து விட்டபடியினாலே, அதையும் நிறைவேற்றுவேன், மற்ற காரியத்தையும் செயல்படுத்த என்னால முடிகிறது. The moment you write down, you will able to see very clear what is your goal and what is your obstacle. பாருங்க, அதை குறிப்பில் நாம் எழுதி வைத்து விட்ட பிறகு இதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கிறது என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியும். அதே வேளையிலே என்னுடைய வாழ்க்கையில இதுதான் தடையாக காணப்படுகிறது என்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். எப்போது என்றால் நாம் அதை எழுதி வைத்து கொள்ளும்பொழுது. Instead having a lot of pressure, why don't just write it down? அநேக மன அழுத்தத்தை நாம் தவிர்க்கும்படிக்கு அதை நாம் எழுதி வைக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Do you know that when you write down, number 4, when you write down, you'll find that, this thing has happened before. You see, immediately you can apply your previous experience to tackle this obstacle. பாருங்க, நாம் அந்த பிரச்சனையோ அந்த குறிப்பா அந்த காரியத்தை நாம் அங்கே எழுதி வைக்கும்போது, இதற்கு முன்பாகவே இதை நான் செய்திருக்கிறேன், அதற்கான தீர்வையும் பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆகவே நீங்கள் அதை எழுதி வைக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படும் போது இந்த நன்மைகள் ஏற்படும். Number 5, when you write it down, you can access your full intellect when approaching the task at hand. அப்போது நீங்கள் எழுதி வைக்கிற போது என்ன நடக்கும் என்றால், கையில் இருக்கும் பணியை, அந்த வேலையை, ஊழியத்தை அணுகும்போது இப்போது உங்களுக்கு முழு அறிவையும் நீங்கள் அதில் செய்வதற்கு அது ஏதுவாக காணப்படும். I even would like to say that when you write it down, you can delegate to other people to solve it. பாருங்க, நீங்கள் அதை எழுதி வைக்கும்போது மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து இது அதற்கான தீர்வை நீங்கள் அவர்கள் மூலமாக கூட பெற்றுக்கொள்ளலாம். And when you write it down, you start to have creative thinking how to solve the problem. பாருங்க, நீங்கள் இப்படி எழுதி வைக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கான தடைகளை எப்படி மேற்கொள்ளலாம் என்ற சிறப்பான அந்த உருவாக்குகிற சிருஷ்டிப்பின் படைப்பு சிந்தனைகளையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். Do you know that when you write down, that very moment you write it down, you are doing self-reflections without knowing, and you can re-examine the situations by so naturally. பாருங்க, இப்படியாக நீங்கள் எழுதி வைக்கும்போது நடக்கிற காரியங்கள் என்னவென்றால், அந்த சூழ்நிலை பற்றியதான சுய சிந்தனையில் நீங்கள் ஈடுபடுகிறவர்களாய் காணப்பட்டு இயற்கையாகவே அதில் நீங்கள் செயல்படுகிறவர்களாய் அதை யோசித்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல செயல்படுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். So what you should do, write down your personal word, what you hear from God, write it down. ஆகவே நீங்கள் தேவனாண்டிலிருந்து என்ன கேட்கிறீர்களோ, எந்த வெளிப்பாட்டின் வசனம் வருகிறதோ வார்த்தை, அதை நீங்கள் உடனே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். In the past, I think the past nearly 20 years, I wrote down all the word of God has said to me. கடந்த 20 வருடங்களாக தேவன் என்னோடு கூட பேசிய சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் எழுதி வைத்து கொண்டு வருகிறேன். Recently, I just put that book aside because all the word of God has already fulfilled. இப்போது அந்த புத்தகத்தை நான் ஒரு பக்கத்தில் வைத்து விட்டேன். ஏனென்றால் தேவன் என்னென்ன வார்த்தையெல்லாம் என்னோடு சொன்னாரோ அதெல்லாம் நடந்து முடிந்துவிட்ட வார்த்தையாய் காணப்படுகிறது. I started with new books. இப்போது புதிய புத்தகங்களை எடுத்து அதிலே நான் எழுத ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன். Every time I read the books, I suddenly realized that there are some things that I need to emphasize. There are some prayer I need to make. ஆகவே இப்படியாக நான் அந்த புதிய புத்தகத்தில் எழுதும்போது நான் இப்படிப்பட்டதான ஜெபங்களை செய்ய வேண்டும், இப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய வேண்டும் என்பது அதை நினைப்பூட்டுகிறதாக காணப்படுகிறது. You know, in future there's a lot of challenges like distraction, discouragement, illusionsment.
பாருங்க, நாம் எதிர்காலத்திலே எதிர்கொள்ள வேண்டியதான இப்படிப்பட்டதான சவால்களை நாம் சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அஹ், கவனச்சிதறல்கள், மனச்சோர்வு, காரியத்தை செய்வதை விட்டு நம்முடைய கவனம் வேறு பக்கம் போவது என்பதான மன அழுத்தங்களுக்கூடாக நாம் கடந்து போக வேண்டியதான சவால்களை சந்திக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. For the time's sake, I'm just going to skip this part, but I want to end with 4 things that are the purpose of writing down God's personal word for you. ஆகவே நேரம் இல்லாதபடினால் அந்த காரியத்தை நாம் அதிகமாக சொல்லாமல் இப்போது முக்கியமாய் காணப்படுகிறதான இந்த தேவனுடைய வார்த்தை நாம் எழுதி வைப்பது நிமித்தம் வருகிறதான அந்த 4 நன்மைகளை நான் சொல்லப் போகிறேன். First one, write it down is to record what God has spoken to you. தேவன் உங்களோடு கூட அந்த பேசின வார்த்தையை நீங்கள் பதிவிட்டு எழுதி வைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். You tend to forget after a period of time. பாருங்க, ஒரு சில காலகட்டத்தில் நாம் அதை மறந்து போய்விட்டுகிறவர்களாய் காணப்படுவோம். There's no way you can remember some things that you didn't write down because you have so many things in your life. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறபடினால எல்லாவற்றையும் நம்மால் நிறைவில் வைத்துக் கொள்ள முடிவதில்லை. அதை நாம் மறந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். When you write down, do you know what happens? The moment when you read again, as if God is speaking to you one more time. பாருங்க, நீங்கள் எழுதி வைத்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் அதை திருப்பி பார்த்து வாசிக்கும் போது தேவன் மறுபடியும் உங்களோடு கூட பேசுகிறவர்களாய் நீங்கள் உணர்வீர்கள். What you have write down will be a source of strength or encouragement in your future. ஆகவே நீங்கள் அதை எழுதி வைக்கிறதான காரியங்கள் உங்களுக்கு வருகிற நாட்களிலே உங்களுடைய ஆத்மாக்களை அதை பலப்படுத்துகிறதாயும் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு சக்தி, வல்லமை, பலனை கொடுக்கிறதாயும் அது காணப்படும். And you can remember and you can be so clear and so you know what to respond. ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும். அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், தேவனுக்கு எப்படி பதிலுரை கொடுக்க வேண்டும் என்று, அந்த விஷயத்தை குறித்ததான பதில் எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்தவர்களாய் காணப்படுவீர்கள். Because the God's personal word to us can renew our spirit and provide us strength to keep up with moving forward. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்படுகிறதான தனிப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது அது நமக்கு மன உறுதியை புதுப்பித்து தொடர்ந்து முன்னேற தேவையான பலத்தையும் வல்லமையும் கொடுக்கிறதா அது காணப்படுகிறது. And the last one, that if we find that we still have something that we need to, that has been reminded to for God's instruction that we haven't acted on them, then it is time for us to take action. பாருங்க, இன்னுமாய் நாம் காரியத்தை செய்கிறவர்களாய் காணப்படுகிறபடினால தேவனுடைய அந்த அறிவுரைகள் உங்களுக்கு நினைப்பூட்டுதலாய் இருந்தாலும் அதை நாம் இன்னும் அதிகமாய் தொடர்ந்து செய்வதற்கும் அந்த காரியத்தை பதிலளிக்கும் அது நமக்கு ஞாபகத்திலே கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. So if you are left off some kingdom assignment, then it is through these records that you are able to respond to your calling. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்கான திட்டத்தை செயல்படுத்துவதை நாம் மறந்துவிட்டாலும் கூட நாம் எழுதி வைப்பதன் மூலமாக அது நமக்கு தேவனுடைய திட்டத்தை நினைப்பூட்டி தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாய் காணப்படும். So, and today, as we're going to end here, I pray that you will take this initiative to write down what God has spoken to you. ஆகவே இன்றைக்கு இதோடு நாம் முடிக்க போகிறோம். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசின அந்த வல்லமையான வார்த்தைகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Many pastors, let me tell you, keep yourself busy is not the way to accomplish the will of God. பாருங்க, பதிலாக அநேகர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்னவென்றால் நம்ம ரொம்ப பிஸியா ஊழியம் செய்கிறோம் என்பதை போல செய்து காட்டிக்கொள்வதில்லை இல்லை. But rather to know God's tailor-made plan for you through His personal words. That is something that you have to focus on. ஆனால் தேவன் உங்களை உருவாக்கியதனான அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படிக்கு தேவனாலே கொடுக்கப்பட்டதான அந்த தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And all these things start with writing down. இந்த எல்லா காரியம் எப்போ நடக்கும் என்றால் நீங்கள் அதை எழுதி வைக்கும் போதுதான் அது நடக்கிறதாய் காணப்படும். His rhema is as important as his logos. எப்படி இந்த லோகோ வார்த்தை ஆகிய இந்த வேத வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போலவே தேவனிடத்திலிருந்து நேரடியாக வருகிறதான அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Apostle Paul
can be such a great apostle? Because he hold fast to the word God has spoken to him on the very first day when he met Christ. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுலாக தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறினதற்கான நோக்கம் என்னவென்றால், அந்த முதலாவது தேவன் அந்த முதல் நாளிலே தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வெளிப்பாட்டின் வார்த்தையாகிய அந்த நேரடியான வார்த்தையை அவர் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருந்தது நிமித்தமே அந்த காரியம் அப்படியானது. There's no way you can be a great servant of God if you don't even know what's God's personal plan in your life. தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிறதான தனிப்பட்ட திட்டத்தின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் தேவனுக்காக நீங்கள் வல்லமையான ஒரு மாபெரும் ஊழியராய் மாறவே முடியாது. What is God's words, personal word for your church? உங்களுடைய சபைக்காய் தேவன் கொடுக்கிறதான தனிப்பட்ட வார்த்தை என்ன? In the national level, what is God's personal words for your nation? தனிப்பட்ட விதத்திலே உங்களுடைய தேசத்திற்காய் தேவன் கொடுக்கிறதான அந்த தனிப்பட்ட வார்த்தை என்ன? Because we are not replacing Israel. Israel is Israel. India is India. Malaysia is Malaysia. We need God's personal word for every nation, every church, every pastors, and every family. பாருங்க, இந்தியா மலேசியா எந்த தேசமா இருந்தாலும் உங்களுக்கான தனிப்பட்ட தேசத்திற்கான வார்த்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான வார்த்தை, தனிப்பட்ட சபைக்கான வார்த்தை நாம் அறிந்து கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So I pray that you will write down, you will hold fast to the words that God has spoken to you. ஆகவே நீங்கள் எழுதி வைத்து கொண்டு அந்த தேவனாலே உங்களுக்கு பேசப்பட்ட அந்த வார்த்தை நீங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். And let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, I want to commit every pastor into your hands. பரலோக பிதாவே, எல்லா போதகர்களையும் நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். That we are all going to work, going to move in your divine will. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உம்முடைய நோக்கத்திலே, உம்முடைய சித்தத்திலே, உம்முடைய தெய்வீக சித்தம் நிறைவேறும்படி அதிலே கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Teach us to discern your will and teach us to really well holding fast on what you have said to us. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த ஞானத்தை புத்தி தாரும். நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு முன்னேற எங்களுக்கு உதவி செய்யும். And help us to able to record down, to review, to remember, and to respond to your words. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்ததான அந்த வார்த்தையை நாங்கள் எழுதி வைத்துக்கொண்டு மறுபடியும் அதை கலந்து ஆராய்ந்து அதை நினைவில் வைத்து அதற்கான காரியங்களை நாங்கள் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். In the mighty name of Jesus, Lord, we pray. வல்லமையுள்ள நாமமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. And everyone say, Amen. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாம். ஆமென், ஆமென்.